ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹைவே சமையல் தமிழ் சேனல். ரொம்ப நாள் கழித்து வீடியோ போட போகிறேன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாமி கும்பிட போகிறோம். ஸோ சாமி கும்பிட்றதுக்காக எல்லாருமே ரெடி ஆகிட்டோம். ஸோ காலையிலே எழுந்து சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ நானும் என் ஹஸ்பண்டும் கடைக்கு போயிட்டுருக்கோம். எதுக்காகனா ட்ரெஸ் எடுக்க, சாமிக்கு படைக்கிறதுக்காக ட்ரெஸ் எடுக்க போகிறோம். கடைக்கு வந்தாச்சு. கடைக்கு வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு போகிற வழியில் ஒரு சின்ன வீடியோ எடுத்துகிட்டு ஸோ ட்ரெஸ் எடுக்க கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ எடுத்துகிட்டு நாங்களும் வீடியோஸ் தான் எடுத்துகிட்டு இருந்தோம். அங்கே மிரர் சூப்பராக இருந்தது, அதனால அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு திரும்பி ரிட்டர்ன் போயிட்டோம். என்ன எடுத்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேண்ட்டு ஷர்ட்டும் லுங்கியும் தான் எடுத்தோம். ஸோ அதுதான் படைக்க போகிறோம். அதனால் ஷர்ட்டு லுங்கி எடுத்துட்டோம். மிரர் சூப்பராக இருக்கிறதுனால அங்கேருந்து போகவே மனசு இல்லாததுனால வீடியோ எடுத்துகிட்டே இருக்கோம் நாங்கள். அங்கே பாருங்கள் அந்த பொம்மை எப்படி இருக்குது. ஸோ அவ்வளோதான், எல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வர வழியிலே சாமி கும்பிட்றதுக்கு தேவையான எல்லா திங்ஸும் வாங்கிட்டு ஒரு கடையை நின்று வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ பால் காசுறோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பாயாசம் செய்யலாம். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு பால்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆல்ரெடி சமையல்லாம் முடிச்சாச்சு. சாம்பார் வச்சுட்டு வாழைக்காய் வறுத்துட்டு அப்பளம் பொரிச்சிட்டு உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ லாஸ்ட்டாக பாயாசம் செய்கிறோம். பால் பொங்க போகுது. ஸோ இது ஒரு பால் காசுற வீடியோ மாதிரி இருக்குல்ல, எங்களுக்கு அந்த ஃபீல் தான் இருந்தது. பால் பொங்கி வந்ததும் பால் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அழகாக பொங்கி எந்த வடக்கு சைடாக ஏதோ ஒரு சைடு பொங்கணுமா. ஸோ கரெக்டாக அது எங்களுக்கு கரெக்டாக பொங்கிடுச்சு. வடக்காச்சு இருக்கா என்னன்னு தெரியல, கிழக்கு பக்கம் பொங்கணும்னு சொன்னாங்க. ஸோ அதேமாரி பால் பொங்கிடுச்சு. அப்புறம் பாயாசத்தை காசி குடிக்க வேண்டியதாக சாமிக்கு படைச்சிட்டு பாருங்க, கரண்ட் அடுப்பில் தான் செய்கிறேன். பால் பொங்கினதுக்கப்புறம் பூஜை ரூமுக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸ்ட்ரெயிட்டாக பூஜை ரூமுக்கு எடுத்துகிட்டு அங்கே வச்சு தான் சாமி கும்பிடணும்னு சொல்லிட்டு சாமி கும்பிடுவோம். பாயாசம் இப்போ செய்ய மாட்டோம், சாமி கும்பிட்டதுக்கப்புறம் பாயாசம் செய்வோம். இப்போ டைம் ஆகிடுச்சு, கடகடன் சாமி கும்பிட்டுருந்தோம் அந்த டைமிங்குள்ளே. அதனால் பாயாசம் அப்புறம் செஞ்சுக்கலான்ட்டு கடகடன் பாலை மட்டும் எடுத்துகிட்டு சாமி. அப்படி இல்லைடா, இங்கே பாரு இன்சு, இப்படி 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 பண்ணு, இங்கே பாரு இப்படி இப்படி பண்ணு. அப்படிதான். ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா சாமி கும்பிட்டாங்க. அவங்க சாமி கும்பிட்டதுக்கப்புறம் நாங்களும் லைனாக 1 by 1 நின்று சாமி கும்பிட்டுட்டு எல்லாமே முடிச்சுட்டு நாங்கள் வீடை க்ளீன் பண்ணிட்டோம். இது ஹாலு. இங்கே இருந்தால் டைனிங் டேபிளெலாம் எடுத்துகிட்டு நிற்க வச்சுட்டோம் டைனிங் டேபிளெல்லாம். ஸோ அதனால தான் வீடு காலியாக இருக்குது. சீக்கிரமாகவே எழுந்து கடன்னு சமையலெல்லாம் முடிச்சுட்டு சாமி கும்பிட்டுக்குள்ளே செம்ம டயர்டாயிடுச்சு. ரொம்ப எப்படா சாப்பிடுவோன்னு இருக்குது, பயங்கர பசி வேறு. இது சீக்கிரம் இருந்து சமைச்சிட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எப்படியோ கடைசியாக சாப்பிட உக்காந்துட்டோம். நானும் சாமி கும்பிட்டுட்டேன். நாங்கள் யார் கும்பிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மாமனார், அதோட எங்கள் ஹஸ்பண்டுடைய அப்பா, எனக்கும் அப்பா தான் அவர். ஸோ அவருக்கு தான் இப்போ சாமி கும்பிட்டுட்ருக்கோம். சிலனா எல்லோரும் கும்பிட்டு முடிச்சுட்டு சாப்பிட உட்காந்தாச்சு. என் பையன் பாருங்கள் சாமி கும்பிட சொன்னால் அப்படியே படுத்துக்கினான், அங்கேயே படுத்துட்டு காமெடி பண்ணிகிட்டு இருந்தான். அப்புறம் நாங்கள் சாப்பிட்டுட்ருக்கோம். இப்போ சாம்பார் அப்பளம் வடை உருளைக்கிழங்குன்ட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்ருக்கோம். நல்லா வெட்டிகிட்ருக்கோம். கும்பலாக சாப்பிடும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஒன்றா இருக்கும்போது சந்தோஷமாக இருக்குது, நல்லா ஜாலியாக கலகலன்னு இருக்குது. எனக்கு அப்படி தான் பிடிக்கும். ஸோ அப்படியே வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். இந்த டேவே எனக்கு செம்ம ஜாலியாக போச்சு. அவ்வளோதான், இதோடு இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இதோடு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். இனிமேல் தொடர்ந்து நம்ம ஹைவே சமையல் சேனலில் வீடியோ தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க, எங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். என் பையன் ஏதோ பண்ணிகிட்ருக்கான். ஓகே காய்ஸ், பாய்.